ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெஷலாக கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்காங்க. இந்த கோதுமை மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பேன்ல 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே போல 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்காங்க. கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம நாட்டு சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். இப்ப நம்ம நல்லா ஆற விட்டுடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் சலிச்சு மாவை எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். சர்க்கரை தண்ணியை நம்ம வடிகட்டிப்போம். நான் வடிகட்டிட்டேன். இப்போ மாவில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. சிம்மில் வச்சுருக்கேன். ஹீட் ஆகட்டும். இப்போ சர்க்கரை தண்ணியை நம்ம கொஞ்சமாக மாவில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றி கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் வெள்ளை தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் பாருங்க. ஊற்றி நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பொறுமையாக தான் செய்யணும். பொறுமையாக செஞ்சிங்கன்னா தான் கேக் நல்லா சூப்பராக வரும். நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாதிரி கலந்து விட்டுட்டு 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். கட்டிகள் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா பரவற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம கேக் டின்னில் செட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ கேக் பேட்டனை நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஊற்றுறோம் பாருங்க. ஊற்றிட்டு நம்ம லெவல் படுத்திக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபுள்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா அது ரிலீஃப் ஆகிடும். இப்போ பாதாமும் முந்திரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். முந்திரி பருப்பையும் பாதாமையும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. வானலில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டாண்டு மேலே தான் நம்ம கேக் டின்னை வைக்க போகிறோம். வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. 40 நிமிஷம் இல்லை 45 நிமிஷம் வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா கேக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல கேக்கு நல்லா ஒட்டாத வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆற விட்டணுங்க. 1 மணி நேரம் ஆற விட்டிங்களா நல்லா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். சுத்தமாக ஆறிடுச்சு. இப்போ கவுத்து போட்டுக்கலாம். தட்டவே தேவையில்லைங்க. சூப்பராக வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டர் ஷீட்டையும் நம்ம எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி காட்டுறேங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக அப்படி கட் பண்ணலாங்க.
பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறேன் பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த கேக்கு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளாக வீட்டில் செய்கிறது தாங்க. உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொருள் தாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவு இருக்கும், அதுலேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.